அடே அப்பா, என்ன வெயில் என்ன வெயில், தாங்க முடியல. எப்படி சமாளிக்க போறோமோ ஒன்னும் பண்ண முடியல. ஹலோ அங்கிள், வாங்க. யார பார்க்கணும்? தம்பி, நீங்க நீங்க யாரு? என்ன அங்கிள் காமெடி பண்றீங்க? எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க யாருன்னு சொல்லாம என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஐயோ, இது லாயர் உமா மேடம் வீடு இல்லையா? உங்க வீடா தம்பி? வீடு மாதிரி வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க தம்பி. ஐயோ அங்கிள் அங்கிள் உட்காருங்க அங்கிள். இது லாயர் உமா வீடு தான். நான் அவங்க சன் சித்தார்த்தா. ஓஹோ, அப்படியா? நல்ல வேலை தம்பி, தெளிவா சொன்னீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன். பி ரிலாக்ஸ் அங்கிள், நோ ப்ராப்ளம். ஓகே, அம்மா கூப்பிடுறேன். மா. என்னப்பா? மா, உங்களை பார்க்க அங்கிள் வந்திருக்காங்கம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுப்பா, வரேன். தம்பி, நானும் உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்ல, நீங்களும் என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. ரெண்டும் ஒண்ணுதானா? சரி, நாம ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கிட்டது இல்ல. ஆனா நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, என் அப்பாவோட ஃப்ரெண்டா? சாரி அங்கிள், நைஸ் டு மீட். ரொம்ப சந்தோஷம் தம்பி. கேஸ் விஷயமா அம்மா பார்க்க வந்த கிளையண்ட்னு நினைச்சிட்டேன். ஐயோ தம்பி, கேஸுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நான் ஒரு அப்பாவி தம்பி, சும்மாதான் உங்க அம்மாவை பார்க்க அப்படி வந்தேன். அப்படியா? தோ அம்மா வந்துட்டாங்க. வாங்கம்மா. வணக்கம். சித்து, என்னாச்சு? உட்காருங்க. ஏன் இப்படி சிரிக்கிற? அம்மா, அங்கிள் வந்ததுல இருந்து சீரியஸா காமெடி பண்ணிட்டே இருக்காரு. ஏய் சித்து, நோ. இவரு உங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். பேரு செண்பக பாண்டி. இந்த ஊர்லயே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு. வணக்கம் அங்கிள். வணக்கம். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அங்கிள். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. பரவாயில்ல தம்பி, நான் தான் என் பதட்டத்துல என்னையும் குழப்பி உங்களையும் குழப்பிட்டேன். உட்காருங்க தம்பி. என்ன நீங்க சித்தார்த்த போய் வாங்க போங்கங்கறீங்க? நீங்க பார்த்து வளர்ந்த பையன் இவன். இருந்தாலும் கண்ணுக்கு லட்சணமா படிச்சு எவ்வளவு கம்பீரமா வளர்ந்து நிக்குது தம்பி. சட்டுன்னு நீ வா போன்னு சொல்லிட முடியுமா? அம்மா, நீங்க அங்கிள்கிட்ட பேசிட்டே இருங்க, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வரேன் அங்கிள். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். நீங்க வேற. ஓகே, வரேங்க அங்கிள். சரி, வரமா. போயிட்டு வாப்பா. தம்பி யாருன்னு தெரியாம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேம்மா. என் பைனான்ஸ் விஷயமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, அது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தம்மா. ஒரு 6 மாசம் கழிச்சு பாப்போமே. என்னது 6 மாசமா? அது வரைக்கும் அந்த வீட்டுல நான் இருப்பேனாங்கிறத எனக்கு சந்தேகமா இருக்குமா? அங்க இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு எங்கேயுமே மரியாதை. அதை விட்டுட்டு நான் வெளியில வந்துட்டேன்னா அவ்வளவுதான். மேல பிறக்கிற காக்கா கூட ஏன் தலை மேலதாமா கக்கா போகும். ஒரு துரும்பும் என்ன மதிக்காது. அப்போ ஒண்ணு பண்ணுவோம். என் பையன் சித்தார்த் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறான். நீங்க அவன் கூட ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கோங்களேன். அவனுக்கும் ஒரு பெரியவங்க துணைக்கு இருந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் சம்பாத்தியத்துக்கு ஒரு தொழில் அமைஞ்ச மாதிரியும் இருக்கும். என்ன சொல்றீங்க? இத பாருங்கம்மா, நான் ஏதாவது சதி திட்டம் போட்டு சொத்தை அபகரிக்கிறதுக்கு வேலை பார்க்கறேன்னு வச்சுங்க, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வேலைக்கெல்லாம் எனக்கு பண உதவி செய்யறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஆனா கௌரவமா ஒரு தொழில் பண்றேன்னு வச்சுங்க, எனக்கு எவன் பணம் கொடுப்பான்? இல்ல என்கிட்ட தான் ஏது அவ்வளவு பணம்? கட்டுமான வேலைன்னா சும்மாவா? ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு 50 கோடி 100 கோடின்னு காசை மணலா கொண்டு போய் கொட்டுறாங்க. அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? நாங்க மட்டும் கையில பணத்தை வச்சுக்கிட்டா தொழில் பண்றோம். அதை எடுத்து இதுல போட்டு இதை எடுத்து அதுல போட்டு அசட்ஸ் எல்லாம் வச்சுதானே கணக்க காட்ட வேண்டியிருக்கு. காட்டுற கணக்குக்கு தக்கபடி 1க்கு 10 லோன் வாங்கி அதை வச்சுதானே தொழிலே நடக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் எங்க தலைவலி. பார்ட்னர்ஷிப்புக்கு நீங்க ஒன்னும் பணமே போட வேண்டாம். ஏன்னா நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஆளு. நீங்க சித்தார்த் கூட இருந்தாலே அவனை நம்பி பல பேர் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இடம் வாங்குறது, லைசன்ஸ் மூவ் பண்றது, ஆபீஸ்ல போய் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க அவன் கூட துணையா இருந்தாலே போதும். மத்ததெல்லாம் அவன் பாத்துப்பான். அதுவும் இல்லாம அப்பப்போ உமாசங்கர் வந்து பாத்துப்பாரு. என்ன சொல்றீங்க? அதாவது சுத்தி வளைச்சு பார்த்தா ஒரு மேம்போக்கு காட்டுறதுக்கான ஆளா இருந்தா போதுன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? அப்படி பார்த்தாலும் எனக்கு பண்ணிக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலையும் அது ஒண்ணுதாம்மா. என்ன, விடிய காலையில ஒரு 8 மணிக்காவது எழுந்திருக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, பழிக்க வேண்டியதான். சரி,
நமக்குன்னு ஒரு நேரம் கூடி வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். வேற என்ன பண்றது? ஆ, நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. நான் எவ்வளவு யோசிச்சாலும் என் தலையில இருந்து அவள் ஒன்றும் பெருசா வந்துடாதுமா. பேசாம நீங்க சொல்றபடி நடந்துட்டு போறதுதான் எனக்கு மரியாதை. ஓகே, சித்தார்த் கிட்ட சொல்லிடுறேன். அவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க ஜஸ்ட் எங்க கூடவே இருங்க, மத்ததெல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உங்க குடும்பத்துக்கு இருக்கிற சொத்துக்காகவே உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். எங்க கூட இருந்து பாருங்களேன். எனக்கு என்னமா தெரியும்? ஆனா தெரியுதா அக்கண்ணா தெரியுதா? ஏதோ வாய் இருக்கிறதால காலம் ஓடிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க, நல்லதை தான் சொல்லுவீங்க. ம், அப்ப நான் வரமா? சித்தார்த் ஆபீஸ் போடுற வரைக்கும் நீங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போனீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். கண்டிப்பாமா, வந்துதானே ஆகணும், வேற வழி இல்லையே.